ජනතා දේව සභාවේ ඔන්ලයින් දේව මෙහට ඔබ සියලු දෙනාවම බොහොම ආදරයෙන් පිළිගන්නවා. மக்கள் தேவ சபையின் ஆன்லைன் ஆராதனைக்கு மிக அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். අද අලුත් දවසක්. இன்று ஒரு புதிய நாள். අප වටේ මේ දේශයේ කුමක් සිදු වුවත් දෙවියන් වහන්සේ තවමත් රජකම් කරනවා. நம் தேசத்தை சுற்றிலும் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் தேவன் ஆளுகை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරන්නට ඔබේ බලාපොරොත්තුව ඔසවන්නට බලාපොරොත්තුවෙන් සිටිනවා. ஆகவே உங்களுடைய எதிர்பார்ப்பை உயர்த்தும்படியாக தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். අපි යාඥා කරමින් මේ දේව මෙහෙ ආරම්භ කරන්නට යනවා. நாங்கள் ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். පාස්තර් රාජා යාඥා කරන්නට යනවා. நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் பாடுகிற பாடல்கள், இசைக்கிற இசைகள், கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய நாமம் மகிமைக்காக பயன்படுவதாக ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் சிலுவைக்கு பின்பாய் மறைத்து கொள்ளும். நீர் வெளிப்படுவீராக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். जीवमान येसु अब तुल पुलुमने कर आमेन. जीवमान येसु अपरंगिन नितर सिटीड. जीवमान येसु अप हट नितर जय देन. जीवमान येसु अब येसु जीवमान Jesus.
ಸ್ವಾಮಿ ಉಮಕ್ಕೆ ಸಕಲ ತುದಿ ಗಣ ಮಹಿಮೆ ದೇವರಾಜಿದುನಿ ಮಾ ಸ್ವಾಮಿನಿ ಮಾದತ್ನಕ ಕಾಯನ್ನೇವಿ ದೇವಿಂದೇ ಮಗೆ ಒಬ್ಬಮೈ ರಾಜೂನ್ ಬಂದೆ ದೇವರಾಜಿದುನಿ ಮಾ ಸ್ವಾಮಿನಿ Sabatu
ස්වාමිනී ඔබේ නාමය අපි ඔසවනවා ஓ පියාණෙනි. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ස්වාමින්ගේ ස්වාමී ඔබයි. கர்த்தாதி கர்த்தர் நீர், රජුන්ගේ රජු ඔබයි. ராஜாதி ராஜன் நீர் ஆண்டவரே. ඔබේ නාමය උසස්ය. உம்முடைய நாமம் உயர்ந்தது மகிமை ஆண்டவரே. வேவா. மகிமை உண்டாவதாக. Hallelujah. Hallelujah. සහෝදරයා සහෝදරිය මේ අවස්ථාවේදී අපි අපගේ දේශය උදෙසා යාඥා කරන්නට යනවා. அன்பானவர்களே, இப்பொழுது நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க போகின்றோம். දෙවියන් වහන්සේ මේ දේශයට ආශිර්වාද කරන්නට යනවා. தேவன் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக මේ කැළඹිලිකාරී කාලයේදී இந்த குழப்பமான சூழ்நிலையிலே උන්වහන්සේගේ සමාදානය අපි මේ දේශය මත පතපු. கர்த்தருடைய சமாதானத்தை கேட்டு நாங்கள் ஜெபம் செய்வோம். ඔබ මා අප සමග එකතු වන්න. எங்களோடு இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். දාබර දෙවි පියාණෙනි, යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි ශ්‍රී ලංකා දේශය ඔබගේ හස්තයට බාර කරමුව. ඔබ වහන්සේගේ සමාදානය අප දේශය මත වැගිරුව මැනව. අපගේ දේශයට ඔබගේ ආශිර්වාදය වැගිරුව මැනව ස්වාමිනී. පියාණෙනි, අපගේ දේශයේ නායකයන්ට ස්වාමිනී, ඒ පාලකයන් සියලු දෙනාටම ඔබ වහන්සේගේ මඟ පෙන්වීම ප්‍රඥාව ලබා දුන මැනව ස්වාමිනී. පියාණෙනි, අපගේ දේශයට ඔබගේ අනුග්‍රහය ලබා දුන මැනව ස්වාමිනී. එමෙන්ම පීඩාවෙන් සිටින සියල්ලවුන් උදෙසා අපි යාඥා කරමින් ඔබ වහන්සේගේ සමාදානය, ඔබ වහන්සේගේ සැනසීම, ඔබ වහන්සේගේ සැපීම පතමුව ස්වාමිනී. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. හලෙලූයා. ඒ සමගම මේ දේව මෙහෙය හා සම්බන්ධ වන ඔබට යම් කිසි අභියෝගයක් තිබෙනවා නම්, යම් කිසි පීඩාවක් අවශ්‍යතාවයක් තිබෙනවාද, මේ මොහොතේදී අපි ඔබ උදෙසා යාඥා කරන්නට යනවා. இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள உங்களுக்கு ஏதாவது சவால் இருக்குமானால், பிரச்சனை இருக்குமானால் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். ඔබගේ දකුණත ඔබගේ හදවතේ තබා ගන්නට உங்கள் வலது கருத்து இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். පාස්ටර් රාජ ඔබ වෙනුවෙන් යාඥා කරන්නට ஒரு යනවා. கருத்தை மேல் உயர்த்து நாங்கள் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் எல்லாம் கூடும் என்று சொன்னீர் ஆண்டவர். இதோ ஆண்டவரே, வேதனையோடு துக்கத்தோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவரே சவால் மத்தியில் நிற்கிற பிள்ளைகளை நோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. உச்சந்தலம் உள்ளங்கால்வர் ஒவ்வொரு அவயங்களை தொட்டு கர்த்தர் சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. மன ரீதியாய் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உமது சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. பணத்திலே ஆண்டவரே பணம் இல்லை என்று கடன்பட்ட நிலையில் வாழ்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே தேவன் நினைவூட்டுவீராக ஆண்டவர். நீர் கிருபையாய் இறங்குவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொரு தேவைகளையும் சந்திப்பீராக ஆண்டவரே. உம்முடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ආමේන්. 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 බලාපොරොත්තුවේ යතුර යෑමයි. எதிர்பார்ப்பின் திறவுகோல் நாங்கள் செல்வதாக காணப்படுகிறது. අපි දේව වචනය අසන්නට යන මේ අවස්ථාවේදී நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகின்றோம். ගිය ඉරිදාත් මේ ඉරිදා අපේ සභාවේ විශේෂිත ඉරිදාවන් දෙකක්. இந்த 2 ஞாயிறு தினங்களும் எங்கள் சபைக்கு மிக முக்கியமானவை. සමහරට වඩාත්ම වැදගත්, ඒ වගේම දෙවිදුන්ගේ හද ගැස්ම ගැන අපි කතා කරනවා. இது கடவுளுடைய இருதய துடிப்பாகவும் மிக முக்கியமானதாகும். සභාවක් ලෙස අපි දන්නවා අපේ පරමාර්ථය හරි පැහැදිලි. சபையாக எங்கள் நோக்கம் தெளிவாக இருக்கின்றது. මේක ඔබ තේරුම් ගන්න ඕනේ. இதனை புரிந்து கொள்ள வேண்டும். අපි නිකන් සභාවකට ඇවිල්ලා එක්සත් වෙලා ලොකු සෙනගක් එක්රැස් කරන්න නෙමෙයි අපේ සභාවේ පරමාර්ථය. நாம் சபையாக ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டுவது அல்ல எங்கள் நோக்கம். යේසුස් වහන්සේ කිව්වා ගොස් ගෝලයන් සාදන්න කියලා. ஆண்டவர் கூறினார், போய் சீஷர்களை உருவாக்குங்கள். ඔබයි මමයි ගෝලයෙක් වෙනකන් අපේ සාර්ථකත්වය මනින්න බෑ. நீங்களும் நானும் சீஷர்கள் ஆகும் வரை எங்கள் வெற்றியை அளவிட முடியாது. ගෝලයන් අසන්නන් පමණක් නෙමෙයි, ගෝලයන් කරන්නන්. சீஷர்கள் கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் செயல்படுகிறவர்கள். අපි දේව කැමැත්ත ගැන ටිකක් බලන්න යනවා. தேவ சித்தத்தை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். දේව කැමැත්ත කිරීමට හේතුව. ඒක තමයි මගේ පළවෙනි කරුණ. தேவ சித்தத்தை செய்வதற்கு காரணம், முதலாவது குறிப்பு, දේව කැමැත්ත කිරීමට හේතුව. தேவ சித்தத்தை செய்வதற்கு காரணம். මොකද්ද ජීවිතේ පරමාර්ථය? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? මොකද්ද යේසුස් වහන්සේගේ ජීවිතේ පරමාර්ථය වුණේ? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? අපිට යෝහාන් 4 වෙනි පරිච්ඡේදයේ පැහැදිලි කතාවක් තියෙනවා. யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு தெளிவான கதை இருக்கிறது. මේ කතාවේ යේසුස් වහන්සේ ගෝලයන් එක්තරා ස්ථානයකට එනවා යාකෝබ්ගේ ලිඳ ගාවට. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் யாக்கோபின் கிணற்றண்டை வருகிறார்கள். එතන මහන්සි නිසා ඔවුන් ඒ ලිඳ ළඟ වාඩි වෙනවා. களைப்பா இருந்தபடியினால் அந்த கிணற்றண்டையிலே அவர் அமர்கின்றார். ගෝලයෝ 12 දෙනාම ටවුමට යනවා කෑම ගේන්න යේසුස් වහන්සේට. 12 சீஷர்களும் இயேசுவுக்கு உணவு கொண்டு வரும்படி சமீபத்தில் இருக்கிற நகரத்துக்கு செல்கிறார்கள். මම ජීවිතේ පළවෙනි වතාවට කිව්වේ 12 දෙනෙක් එක්කෙනෙක්ට කෑම ගේන්න යන එක.
12 பேர் ஒருவருக்கு சாப்பாடு கொண்டு வரும்படி போவது முதல் முறைதான் நான் கண்டது. ඔන්න ගෝලයෝ. இவர்கள் தான் சீஷர்கள். යේසුස් වහන්සේ එතන වාඩිලා හිටියා. இயேசு தனிமையாக அமர்ந்திருந்தார். මොදෙනෙක් දන්නවා මේ කතාව. සමාරියේ ස්ත්‍රියක් ආවා එතනට වතුර ගන්න. அந்த சமாரியாவில் உள்ள ஒரு ஸ்திரீ அந்த இடத்திலே தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி வந்தாள். ඊට පස්සේ යේසුස් වහන්සේ එක කතා බහ කරන්න පටන් ගත්තා. இயேசுவோடு அவள் பேச ஆரம்பிக்கின்றாள். සමාරියේ ඉඳන් මේ සිකාර් කියන ස්ථානයට 74ක් විතර පයින් ආවා. சமாரியாவில் இருந்து இந்த சீகார் என்கின்ற இடத்திற்கு 4 மைல்கள் அவள் நடந்து வந்திருக்கிறாள். මේ කතාවේ ඔබ දන්නවා ඒ ස්ත්‍රියට කතා කරනකොට එයා 5 පාරක් විවාහ වෙලා අවිවාහක වෙලා ඊට පස්සේ දික්කසාද වෙලා ඊට පස්සේ දැන් ජීවත් වෙන්න මිනිස්සු බැඳලවත් නැහැ. එවැනි ජීවිතයක් ගත කරපු ස්ත්‍රියක්. இந்த ஸ்திரீ 5 முறை திருமணம் முடித்து விவாகரத்து பெற்று இப்பொழுது வாழ்கிறவரோடும் அவள் திருமணம் முடித்திருக்கவில்லை. සමාජයෙන් එපා කරපු ස්ත්‍රියක්. சமூகம் ஒதுக்கப்பட்ட ஒரு මම ஸ்திரீ. විශ්වාස කරනවා ඒකයි 74ක් ඇවිද්දේ මේ ලින්දට. නැත්තම් සමාරියේ ලිං වලට යන්න තිබ්බා. ஆகவே தான் அவள் 4 கிலோமீட்டர் இந்த கிணற்றுக்கு நடந்து வந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவள் சமாரியா கிணற்றிலேயே தண்ணீர் எடுத்திருக்கலாம். දන්නවනේ ලින්ද ළඟ සංගමය. அங்கே கிணற்றண்டையில் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. කාන්තාවන් ඔක්කොම උදේ වතුර අදින ගමන් හොදන ගමන් ඔවුන්ගේ සංගමේ කතාව වෙන්න ඇති මේ ස්ත්‍රිය. காலையிலே அவர்கள் தண்ணீர் மல்ல வரும்போது அவர்கள் உடைகளை கழுவும் போது அவர்களுடைய கதை இந்த பெண்ணாக இருந்திருக்க ඒ வேண்டும். යේසුස් වහන්සේ ඇගේ ජීවිතය සම්පූර්ණයෙන්ම වෙනස් කරනවා. அவருடைய வாழ்க்கையை இயேசு முழுமையாக மாற்றினார். කීදෙනෙක් ආමෙන් කියනවද? කීදෙනෙක් ආමෙන් කියනවද? මම ඔබට කියනවා ඔබේ ජීවිතේ මොන අවුලක් වුණත් உங்கள் வாழ்க்கையில் என்ன குழப்பம் ஏற்பட்டாலும் ඔබ මෙතන වාඩිලා හිතනවා නම් කොහොමද මේක හරවන්නේ කොහොමද මේක හරි ගස්සන්නේ කාලා තියෙන්නේ වැඩේ මම ඔබට කියනවා ඔබ යේසුස් වහන්සේ මුණ ගැස්සුනහම එක ප්‍රශ්නයක් නැහැ එතුමාට විසඳන්න බැරි. ஐயோ எல்லாம் முடிந்து விட்டது நான் எல்லாவற்றையும் கெடுத்து விட்டேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தவுடன் அங்குடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடுகிறது. යේසුස් වහන්සේ මුණ ගැහෙන්න ඕනේ. ஆண்டவரை சந்திக்க வேண்டும். ඒ නිසා තමයි අපි යේසුස් වහන්සේව අනිත් අයට අඳුරන්න හදන්නේ. ஆகவே தான் நாம் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் මම அறிமுகப்படுத்துகின்றோம். කියන යේසුස් වහන්සේ අඳුරුවේ නැත්නම් සමහර අය සිය දිවි නසා ගන්න යනවා. இயேசுவை அறியாவிட்டால் சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். යොහන් 4:32 ඉඳන් 35ට මේ කතාව තියෙනවා. யோவான் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை இந்த கதை இருக்கின்றது. දැන් සමහර අය බයිබලයේ කියනකොට ඔබ මනස එහෙම යනවා. வேதத்தை வாசிக்கும் போது சில வேளை எங்கள் சிந்தனை அங்கிங்கு செல்கிறது. මම පද 3ක් කියවන්න කියනවා කරුණාකරලා අහගන්න මේ කියන දේ. මේ කතාව ඔබට සංකීර්ණ වෙන්නේ ඒක ඇහුවොත් විතරයි. தயவு செய்து நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது கவனமாக செவி கொடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த கதை தெளிவாக புரியும். නමුත් උන්වහන්සේ නුඹලා නොදන්නා කෑමක් කන්නට මට තිබේයයි ඔවුන්ට කීසේක. அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். හරි දැන් මෙතන මොකද්ද වෙන්නේ? ගෝලයන් ආපහු එනවා. சீஷர்கள் திரும்ப வருகிறார்கள். ගෝලයන් ආපහු ඇවිල්ලා දැන් කෑම ගෙනල්ලා. அவர்கள் ஆகாரம் கொண்டு வந்திருக்கிறார்கள். කියනවා ස්වාමින් වහන්සේට කණ්ඩ ස්වාමිනී. போதகரே சாப்பிடும் என்று මෙන්න சொல்கிறார். කෑම ඔබට. இதோ உணவு. එතකොට තමයි යේසුස් වහන්සේ මේ කියන්නේ. அப்பொழுதுதான் இயேசு இதை கூறுகின்றார். ආපහු කියන්න මුලින්ද. மறுபடியும் නමුත් උන්වහන්සේ නුඹලා නොදන්නා කෑමක් කන්නට මට තිබේයයි ඔවුන්ට කීසේක. එබැවින් කවුරුවත් උන්වහන්සේට කෑම ගෙනාවාදෝ කියා ගෝලයෝ එකිනෙකා කතා කර ගත්තෝය. යේසුස් වහන්සේද මාගේ කෑමනම් මායෝ තැනන් වහන්සේගේ කැමැත්තකොට උන්වහන්සේගේ වැඩ ඉෂ්ට කිරීමය. තව සාරමසක් ගිය කල ගොයම් කපන කාලය පැමිණෙන්නේ යයි නුඹලා කියනවා නොවේද. මම නුඹලාට කියමි. නුඹලාගේ ඇස් ඔසවා කුඹුරු දෙසට යොමා ගොයම් දැනටම කැපීමට පැහී තිබෙන බව බලන්න. அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினோருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறதென்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். දැන් ගෝලයන්ට දෙගිඩියාවක් වෙලා. இப்பொழுது சீஷர்கள் இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ඔවුන් බලනවා මොනවාද මේ වෙලා තියෙන්නේ? என்ன நடந்திருக்கிறது? කවුරු හරි යේසුස් වහන්සේට කෑම ගෙනල්ලාද? யாராவது இயேசுக்கு சாப்பாடு ඇයි මේ கொடுத்திருக்கிறார்களா? කන්නේ නැත්තේ? ஏன் அவர் புசிக்கவில்லை? දැන් සමහරලාට අපේ ජීවිතය ගත කරනකොට අපිට පේන්නේ එවෙලට තියෙන ප්‍රශ්න විතරයි.
எங்களுடைய வாழ்க்கையில் நாம் காண்கின்றோம் அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற பிரச்சனையை மட்டும். මම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව අනුගමනය කරන අයට මේ කියන්නේ. இயேசுவை பின்பற்றுதலுக்கு நான் சொல்லுகின்றேன். ඔව් ප්‍රශ්න තියෙනවා. பிரச்சனைகள் இருக்கிறது. ඔබට අපේ රටේ ප්‍රශ්න ගැන මං කියන්න ඕනේ ඔබ දන්නවා. எங்கள் நாட்டு பிரச்சனைகளை சொல்ல தேவையில்லை. නමුත් සමහර වෙලට ඔබ දේව දරුවකොට ඔබ දන්නකොට දෙවියන් වහන්සේට ඔබේ ජීවිතය අයිති කොට එවෙලේ මූණ ඉස්සරහ තියෙන ප්‍රශ්න විතරක් නෙමෙයි දෙවියන් වහන්සේට සැලැස්මක් තියෙනවා සියල්ල ගැන. நாம் தேவனுக்கு முன்பாக வரும்போது அந்த நேரத்தில் இருக்கிற பிரச்சனையில் அவர் எல்லா பிரச்சனைகளையும் காண்கிறவராக இருக்கிறார். මොනවාද මෙතන ප්‍රධාන කාරණය සමහරලාට මගහැරෙනවා අර මූණ ඉස්සරහ තියෙන දේ දිහා විතරක් බලනවා. முக்கியமான பிரச்சனை மறைந்து விடுகிறது அந்த முதலாவது இருக்கிற பிரச்சனை நிமித்தம். ස්වාමිනී මට පිපාස නොවන පිණිස වතුර අදින්ට ඔබ වහන්සේ ඒ වතුර මට දුන්න මැනවයි කීවාය. ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால் තාවකාලික දෙයක් නේද? தற்காலிக ஒன்று. දැන් පිපාස කොට වතුර ටිකක් බිව්වොත් දැන් ඩීසල් ඕනකොට ලීටර් 40ක් හම්බුනොත් මොනවද වෙන්නේ? තව දවස් ටිකකින් ආපහු ඕනේ. தாகம் ஏற்பட்டால் தண்ணீரை குடித்தால் எங்களுக்கு டீசல் தேவைப்பட்டால் 40 லிட்டர் கிடைத்தால் ஆனால் பிறகு கொஞ்ச நாட்களே மறுபடியும் தேவை இருக்கும். ගෑස් ඕනේද? கேஸ் வேண்டுமா? කරන්ට් ඕනේද? மின்சாரம் வேண்டுமா? කිරි ඕනේද? பால்மா வேண்டுமா? එන්න එන්න මන් දෙන්න මෙහෙට එන්න. வாருங்கள் நான் தருகின்றேன். ඕනේ තමයි. ஆம் தேவைதான். නමුත් තාවකාලිකයි. அவை தற்காலிகமானவை. දෙවියන් වහන්සේ සපයනවා ඔබට. தேவன் அவைகளை சந்திப்பார். ඒක බය වෙන්න ඕනේ නැහැ. பயப்பட வேண்டாம். අපි තාම ඉන්නවනේ. நாம் இன்னும் உயிரோடு இருக்கின்றோம். නමුත් ඔබ තුල තියෙනවා සදාකාලික දෙයක්. ஆனால் உங்களுக்குள் நித்தியத்துக்குரிய ஒன்று இருக்கின்றது. ඔබ මැව්වේ මේ ගෑස් ටිකක් ලබා ගන්න නෙමෙයි. கேஸை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல நீங்கள் ඔබ உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். තුලින් සදාකාලිකව කවුරු හරි සදාකාලයට යන්න එනවා ඔබ නිසා. உங்கள் நிமித்தம் ஒருவர் நித்தியத்துக்குள்ளாக செல்ல போகின்றார். ඔව් ඔබ එසේ මෙසේ කෙනෙක් නොවේ. நீங்கள் சாதாரணமான ஒருவர் அல்ல. දෙවියන් වහන්සේ ඔබට කියනවා ඒ නිසා තමයි ඔබට කියන්නේ කලබල වෙන්න එපා. ஆகவே நீங்கள் குழப்பமடைய வேண்டாம் என்று சொல்லுகிறார். මම කලබල වෙන්නේ නැහැ. நான் குழப்பமடைய மாட்டேன். ලාංකික ඔබත් කලබල වෙන්න ඕනේ නැහැ. இலங்கையராக நாம் குழப்பமடைய தேவையில்லை. සමහර අයට මං කියන්නම් ඔය මම ආශිර්වාදේ පස්සේ දුවනවා මට හාස්කම ඕනේ අන්න අරහේ හාස්කම් කරනවලු මෙතන අනාගත වාක්‍ය දෙනවලු ඒවට දුවලා දෙවියන් වහන්සේ නිකන් මැජික් කාරෙක් වගේ කරලා තියෙන්නේ. சிலர் அங்கே ஒரு அற்புதம் நடக்கின்றது அங்கே தேவைகள் சந்திக்கப்படுகிறது அங்கே இங்கே ஓடுகிறார்கள் கடவுளை ஒரு மேஜிக்காரரை போல වරද பயன்படுத்துகிறார்கள். තේරුම් ගන්න එපා හාස්කම් අපි ඔක්කොමලගේ ජීවිතේ වෙලා තියෙනවා. எங்களை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அற்புதம் எல்லோர் வாழ்க்கையில் நடந்து ඔබේ ජීවිතේ ඔව් හාස්කම් වෙලා තියෙනවා. அற்புதம் நடந்திருக்கிறது. ආශිර්වාද වෙලා තියෙනවා. ஆசீர்வாதத்தை ඉතින් பெற்றிருக்கிறோம். ඕවා පස්සේ දුවන්න නෙමෙයි අපිට දේව රාජ්‍යයට ගෙනාවේ. இவைகள் பின்பாக ஓடுவதற்கு அல்ல தேவ ராஜ்யத்திலே நாம் இருக்கின்றோம். අපිව ගෙනාවේ අපෙන් පුදුම දෙයක් වෙන්න යන නිසා. நாம் ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகின்றோம். දෙවියන් වහන්සේ ඔබව පාවිච්චි කරන්න යන கடவுள் නිසා. உங்களை பயன்படுத்த போகிறார். ආමෙන්. ආමෙන්. දෙවියන් වහන්සේ සූදානම්. கடவுள் ආයත්තமாக இருக்கின்றார். මොනවාද යේසුස් වහන්සේ කිව්වේ? இயேசுவானவர் என்ன கூறினார்? එතන කියනවා මගේ කෑම නම් මේ කෑම ගෙනලා ස්වාමිනී කණ්ඩ තාවකාලිකද යේසුස් වහන්සේ කියනවා මගේ කෑම නම් මා එව් තනන් වහන්සේගේ කැමැත්ත කොට උන්වහන්සේගේ වැඩේ ඉෂ්ට කිරීමයි. அவரிடத்திலே சாப்பிடும்படி அவர் சொல்லும்போது தற்காலிக தேவைக்காக அவர்கள் கூறும்போது அவர் சொல்லுகிறார் என்னுடைய போஜனம் என் பிதாவின் விருப்பத்தை செய்வதே. මගේ කෑම என்னுடைய போஜனம் මගේ පෝෂණය என்னுடைய ආහාரம். නේද මට පැහැදිලි වෙනවා මේ කතාවෙන් ඔබ මේ කිතුණු ගමන යන්න ඔබ ඒ තත්වෙන් මේ ප්‍රීතියෙන් සිටින්න ඔබ මේ ගමන හරියාකාරව ඉෂ්ට කරන්න නම් ඔබේ පෝෂණය හරියට තියෙන්න ඕනේ. நீங்கள் கிறிஸ்தவராக அந்த நிலையிலே அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து போஷிக்கப்பட வேண்டும். දන්නවද මේ සභාව මැව්වේ මොන උදෙසාද? இந்த சபை எதற்காக உருவாக்கப்பட்டது? සභාව මැව්වේ මෙහෙවරයක් උදෙසා. அது ஒரு நோக்கத்துக்காக. අපෙන් වෙන්න ඕන දේ නිසා. நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு ඒකයි காரியம். දෙවියන් වහන්සේ අපිව මැව්වේ අපිව එකට දැම්මේ. ஆகவே தான் எங்களை உருவாக்கி அவர் ஒன்றாக வைத்திருக்கின்றார். මගේ බලාපොරොත්තුව ඔබ මේ අවුරුද්දේ දෙවියන් වහන්සේගේ සදාකාලින දේට ඔබ කැප වෙයි කියලා. இந்த வருடத்திலே தேவனுடைய நித்தியத்துக்குரிய காரியத்துக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ඇයි සභාව තියෙන්නේ? ஏன் திருச்சபை இருக்கிறது? ගායනය වාදනයටද? அது பாடல் இசைக்கா? දේශනාවටද? செய்திக்காகவா? සැලසුම් වලටද? திட்டங்களுக்காகவா? නෑ සභාව තියෙන මම කියන සරලව කියනවා සභාව තියෙන්නේ නැති වුණ අය උදෙසායි. சபை இருப்பது தொலைந்து போனவர்களுக்காக. ඔබ ඒක දැනගෙන ඔබ මොනවද කරන්නේ? அதை அறிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? මොනවද කරන්නේ? என்ன செய்கிறீர்கள்? මොනවද කරන්නේ? நீங்கள் என்ன செய்து මම கொண்டிருக்கிறீர்கள்? සමහර අයට කියනවා ඔබ දෙවියන් වහන්සේගේ කැඳවීම ලැබලත්
ඔබ ඒක අමතක කරලා. சிலர் தேவ அழைப்பை பெற்றும் நீங்கள் அதை மறந்திருக்கிறீர்கள். ඔබ අර ප්‍රශ්න නිසා මෙයා නිසා අරක නිසා කියලා මොනවද වෙන්නේ? ඔබ හෙමින් මග හැරලා තියෙනවා. அவருடைய இவருடைய பிரச்சனைகளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தவற விட்டு வருகிறீர்கள். මං කියන්නම් හෙට තුන්වෙනි ලෝක මහා යුද්ධය ඇවිල්ලා මේ ලෝකේ අවසානය ආවොත් ඔබට උඩට ගෙනියන්න පුළුවන් එක දෙයයි ඔබේ කැඳවීම ඔබ ඉෂ්ට කරා කියන එක. நாளை மூன்றாம் உலக யுத்தம் ஏற்பட்டு நாங்கள் இந்த பூ உலகத்தை விட்டு போக வேண்டி ஏற்பட்டால் நாங்கள் கொண்டு செல்வது எங்கள் நோக்கத்தை நாம் நிறைவேற்றிய காரியத்தை மட்டுமே. සභාව තිබෙන්නේ නැති වූ අය උදෙසායි. திருச்சபை தொலைந்து போனவர்களுக்காக இருக்கிறது. මේ අවුරුද්දේ இந்த வருடத்தில் අපි කියන්න ඕනේ நாம் சொல்ல வேண்டும், ස්වාමිනී මං ගැන හිතුව හොඳටම ඇති. என்னை குறித்து நான் சிந்தித்தது போதும். දැන් මම හිතන්න යන්නේ ඔබ වහන්සේ නොදන්න අය ගැන. ஆண்டவருமே அறியாதவர்களை குறித்து யோசிக்க போகிறேன். හිතනවද දේව කැමැත්ත නොකිරීමට හේතු කීපයක් තියෙනවා. தேவ சித்தத்தை செய்யாமைக்கு சில காரணங்கள் இருக்கிறது. මම ඔබට කියනවා ලූක් සුභාරංචියේ 9 වෙනි පරිච්ඡේදයට හරව ගන්න. நாம் லூக்கா 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ලූක් 9:57 කියනවා லூக்கா 9:57-58 சொல்லுகின்றது. යේසුස් වහන්සේ මනුෂ්‍යයන් 3 දෙනෙක්ව හම්බුණා. அவர் 3 மனிதர்களை சந்திக்கின்றார். ඔවුන් දේව කැමැත්ත නොකිරීමට හේතු දුන්නා. அவர்கள் தேவ சித்தத்தை செய்யாமைக்கு காரணம் අපි கூறினார்கள். ඉක්මනට බලන්න යනවා. நாம் சீக்கிரமாக பார்ப்போம். මේ සමහර හේතු ඔබ දෙන හේතු වෙන්න පුළුවන් දේව කැමැත්ත නොකරන්න. தேவ சித்தத்தை செய்யாமைக்கு நீங்கள் கொடுக்கிற சில காரணங்களாக இவை இருக்கலாம். අහගන්න. செவி கொடுங்கள். ඔවුන් මාර්ගයේ යද්දී එක්තරා මනුෂයෙක් ඔබ වහන්සේ යන කොතැනට නමුත් මමත් ඔබ අනුව එන්නෙමි කීවේය. යේසුස් වහන්සේද සිවලුන්ට බෙනත් ආකාශයේ පක්ෂීන්ට කූඩුත් තිබේ. නමුත් මනුෂ්‍ය පුත්‍රයාට හිස තබන්ට තැනක් නැතැයි ඔහුට කීසේක. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். දන්නවද දේව කැමැත්ත කිරීමට සමහර අයගේ තියෙන ලොකුම හේතුව තමයි අයියෝ මට මොනවද වෙන්න යන්නේ. ஐயோ எனக்கு என்ன நடக்க போகின்றதோ என்று சிலர் சிந்திப்பதுதான் தேவ சித்தம் செய்யாமைக்கு தடையாக මට இருக்கிறது. මුදල් ඇති වෙයිද? எனக்கு பணம் இல்லையே, මාව ආරක්ෂා කරන්න ක්‍රමයක් තියෙයිද? என்னை பாதுகாக்க ஏதாவது முறை இருக்குமா? මං කියන අද අපුඩි ගැහුවට සමහර අය පහත බලනවා සේවයට කවුරු හරි කැප වුණාම. யாராவது ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கும் போது சிலர் மறுபக்கம் பார்த்துக் கொள்வார்கள். සමහර දෙමව්පියන් ඔබේ දරුවන්ට වද දෙනවා. சில பெற்றோர்கள் பிள்ளைகளை பலவந்தம் பண்ணுகிறார்கள். හැබැයි දරුවා කුඩුකාරයෙක් වුණාම பிள்ளை போதைக்கு அடிமையானால், දරුවා රැට ගිහිල්ලා එන්නේ නැතිකොට பிள்ளை வீடுக்கு வராமல் இருக்கும் போது එතකොට දන ගහලා යාඥා කරනවා. அப்பொழுது முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார்கள். හැබැයි දරුවා සදාකාලීන දෙයට කැප වුණාම பிள்ளைகள் நித்தியத்துக்கு அர்ப்பணிக்கும் போது කෙන්දිරි ගන්නවා. முறுமுறுக்கிறார்கள். හිතලා බලන්න මොකක්ද අපිට වෙලා තියෙන්නේ? எங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது? මෙන්න හේතුව. இதுதான் காரணம். අයියෝ කවුද අපි බලාගන්නේ? யார் எங்களை பார்த்துக் கொள்வார்? ඔය පල්ලිය ගෙවන ගානෙන් අපිට යන්න පුළුවන්ද? ஆலயத்தில் கொடுக்கிற பணத்தை கொண்டு எங்கள் வாழ முடியுமா? මොකද්ද මූලික චේතනාව? මොනවාද අරමුණ? எங்களுடைய முக்கிய நோக்கம் என்ன? අපි අපිව බලාගන්නේ. எங்களை பார்த்துக் கொள்வது. මම ඔබට දෙවියන් වහන්සේගේ පොරොන්දු ආපහු මතක් කරන්න යනවාද? தேவ வாக்குத்தத்தங்களை மறுபடியும் உங்களுக்கு මේක ஞாபகப்படுத்துகிறேன். හොඳට අහගන්න ඔක්කොමලා. இதற்கு கவனமாக செவி මේක கொடுங்கள். දාන්න ස්ක්‍රීන් එකේ මතේ 6:33. மத்தேயு 6:33 திரையிலே காண்பியுங்கள். නොමුත් පළමුකොට උන්වහන්සේගේ රාජ්‍යයද උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකමද සොයන්න. මේ සියල්ලත් නුඹලාට දෙනු ලබන්නේය. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். මේවා බොරු පොරොන්දු නෙමෙයි. இவை பொய்யான வாக்குத்தத்தங்கள் මේක அல்ல. අහගන්න. செவி கொடுங்கள். දෙවියන් වහන්සේ කවදාක්වත් විනාශ වෙන අය ගලවන්න කවුරු හරි අඩිය දාපුවාම ඔබට නායකාරයෙක් වන්නේ නැහැ. அழிந்து போகிற மக்களை காப்பாற்றும்படி நீங்கள் காலடி எடுத்து வைத்தால் கடவுள் உங்களுக்கு கடனாளியாய் இருக்க மாட்டார். දෙවනි හේතුව ඉක්මනට බලමු. இரண்டாவது காரணத்தை பார்ப்போம். යේසුස් වහන්සේ තව මිනිස්සෙක්ට කියනවා ඊළඟ පද දෙකේ அடுத்த 2 வார்த்தைகளிலே இன்னொரு மனிதனுக்கு ලූක් சொல்கிறார். 9:59 லூக்கா 9:59-60 උන්වහන්සේ තවත් කෙනෙකුට මා අනුව එන්නයි කීසේක. නොමුත් ඔහු ස්වාමිනී පළමුකොට ගොස් මගේ පියාණන් භූමදාන කරන්ට මට අවසර දුන මැනවයි කීවේය. උන්වහන්සේද මලා වූ අය තමුන්ගේ මලවුන් තැන්පත් කරත්වා. නුඹ ගොස් දෙවන් වහන්සේගේ රාජ්‍ය ප්‍රකාශ කරන්නයි ඔහුට කීසේක. வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். දන්නවද තව බාධකයක් තියෙනවා දේව කැමැත්ත කිරීමට. தேவ சித்தத்தை செய்ய இன்னொரு தடை இருக்கிறது. සමාජීය හා සංස්කෘතික පීඩාවන්. அது சமூக கலாச்சார தடைகள். ඒවා සීමා කරනවා අපිව. அவைகள் எங்களை ඒ கட்டுப்படுத்துகிறது. සංස්කෘතියේ
යුතුකම තමයි දෙමව්පියන් මැරණකන් ඉඳලා ඒ කටයුතු කරලා ඊට පස්සේ තමයි යනවනම් යන්න ඕනේ. அந்த கலாச்சாரத்தின் கடமைதான் பெற்றோருடைய கடமைகளை செய்துவிட்டு தான் மற்ற காரியங்களை செய்ய வேண்டும். සංස්කෘතික දේවල් කරාට කමක් නැහැ. கலாச்சாரத்துக்குரிய காரியங்களை செய்வது தவறல்ல. හැබැයි දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට ඒක ඉහළින් යනකොට ඒක තමයි ප්‍රශ්නේ. தேவ சித்தத்துக்கும் அது மேலாக சென்றால் அது பிரச்சனையாக இருக்கும். මේක විශාල බාධාවක්. அது ஒரு பெரிய தடை. නැත්තම් විශාල නොකිරීමට හේතුවක්. செய்ய முடியாமைக்கு ஒரு பெரிய காரணம். තුන්වෙනි එක බලමු. மூன்றாவதாக பார்ப்போம். තුන්වෙනි එක ඊළඟ පද දෙකේ තියෙනවා. ලූක් 9:61 62. லூக்கா 9ஆம் அதிகாரம் 61ஆம் 62ஆம் வசனம் சொல்லுகிறது. තවත් කෙනෙක්ද ස්වාමිනී ඔබ අනුව එන්නෙමි. නමුත් පළමුකොට මාගේ ගෙදර සිටින්නන්ගෙන් අවසර ගෙන එන්ට මට ඉඩදුන මැනවයි කීවේය. එහෙත් යේසුස් වහන්සේ නකුලේ අත තබා ආපසු බලන කිසිවෙක් දෙවන් වහන්සේගේ රාජ්‍යයට සුදුසු නැතයි ඔහුට කීසේක. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன். ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுபவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். මම ඔබට කියන්නද දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කිරීමේ ලොකුම බාධාව මේකයි. தேவ சித்தத்தை செய்ய இருக்கிற பெரிய தடை இது. පවුලේ අය උදෙසා ඉෂ්ට වෙන්න ඕනේ අවශ්‍ය යුතුයකම්. குடும்பத்தின் கடமைகள் මේක අමාරු දෙයක්. கடினமான விடயம். මම කියන්නේ ලේසි කියලා. இலகுவானது அல்ல. මේක අමාරුයි. இது கடினமானது. ඇයි මේ අපි ප්‍රේම කරන ළඟින් ඉන්න ප්‍රිය කරන අයයි. இவர்கள் நாம் நேசிக்கிறவர்கள், அருகில் இருக்கிறவர்கள், ඒ වගේම අපේ යහපත බලාපොරොත්තු වෙන අය. எங்கள் நன்மையை அவர்கள் எதிர்பார்க்கிறவர்கள். පවුලේ අයට ඔබේ යුතුයකම් ඔබ ඉටු කළ යුතුමයි. குடும்பத்தில் உங்கள் கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். නමුත් ஆனாலும் එසේ කිරීම දෙවියන් වහන්සේගේ කැඳවීමට බාධාවක් කරන්න එපා. ஆனால் அதை அவருடைய அழைப்புக்கு ஒரு தடையாக்கி கொள்ள வேண்டாம். අද සභාවේ තියෙන ලොකුම පාපය මේකයි. சபையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாவம் இது. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්නේ අපි අනිත් ළඟින් ඉන්න ආශ්‍රය කරන පවුලේ අයව අපි ඊට වඩා ඉහළින් දානකොට. தேவனுடைய சித்தத்தை விட குடும்பத்திலே நெருக்கமானவர்கள் இருப்பவர்களை மேலே வைத்துக் கொள்கின்றோம். මම කියන මේ සභාවේ இந்த சபையில் ඉන්නවා සමහර අය. சிலர் இருக்கிறார்கள். සේවය ගැන හිතනවා සුළු ලෙස. ஊழியத்தை අற்பமாக எண்ணுகிறார்கள். ඔබ හිතන කවුරු හරි සේවයට ගියාම මේගලන්ට මේ වැඩක් කරන්න බැරි නිසා සේවයට යනවා. வேலை ஒன்றும் செய்ய முடியாத படியால் ஊழியத்துக்கு මම வந்திருக்கிறார்கள். ඔබට කියන්න ඔබ අද මේ පුටුවල වාඩි වෙලා ඉන්නේ සේවයට මේ සභාවේ ඔතන වාඩි වෙලා හිටපු අය මාව ගන්න ස්වාමිනී මම එන්නම් කියපු නිසායි. இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்க காரணம் அந்த இடத்தில் அமர்ந்திருந்தவர்கள் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும்படி ஊழியத்துக்கு என்று சொல்லி மேலே வந்தபடியால் தான். දෙවියන් වහන්සේ කවදාක්වත් ඔබට නායකාරයෙක් වන්නේ නැහැ. கடவுள் உங்களுக்கு கடனாளியாக இருக்க மாட்டார். දෙවියන් වහන්සේ අද ඔබට කියනවා මම අපිට තියෙන පද කොටසක් ලියා ගන්න මේක මාක් 10:29 ඉඳන් 31 දක්වා. மார்க் 10ஆம் அதிகாரம் 29லிருந்து 31 வரை இதை எழுதிக் கொள்ளுங்கள். යේසුස් වහන්සේ කියනවා ගේ දොර අම්මා තාත්තා අතහැරලා ආපු අයට தன் வீட்டை, குடும்பத்தை, பெற்றோரை விட்டு வந்தவர்களுக்கு මම සිය ගුණයකින් ඔබට ආශිර්වාද කරන්න යනවා. நூறத்தனையாய் உங்களை ஆசீர்வதிப்பேன். ඇයි මම ප්‍රථම අයව ප්‍රථමයෝ බොහෝ දෙනෙක් අන්තිමයෝ වෙනවා අන්තිමයෝ ප්‍රථමයෝ වෙන්න යනවා. முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் இருப்பார்கள். මම සලකන්න යන්නේ වගේ. அப்படித்தான் நான் මට கவனிக்கப்படுகிறேன். පළවෙනි තැන දෙනම අයව මම ඔසවන්න යනවා. எனக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களை நான் මේ உயர்த்துவேன். ලෝකයේ වුණ සුළු කරත් ඔවුන් කවදාක්වත් සුළු වෙන්නේ නැහැ. இந்த உலகம் அவர்களை அற்பமாய் எண்ணினாலும் அவர்கள் ஒரு நாளும் அற்பமாக்கப்பட மாட்டார்கள். මම සේවයට ආපු අයටත් කියනවා ඕක. ஊழியத்துக்கு வந்திருக்கிறவர்களுக்கும் சொல்லுகின்றேன், ඔබ බලාගෙන ඔබේ අනාගතය මනින්න යන්න එපා. ඔබට කරන්න පුළුවන් දේ එක. உங்களால் செய்யக்கூடியதை எண்ணி உங்கள் எதிர்காலத்தை பார்க்க வேண்டாம். දෙවියන් වහන්සේ කැඳවුවා නම් කැඳවීම තුල ඉන්න. அழைத்தால் அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து අද கொள்ளுங்கள். ටිකක් අමාරු වෙන්න පුළුවන්. இன்று அது கடினமாக හැබැයි இருக்கலாம். දෙවියන් වහන්සේ කවදාක්වත් ඔබට නායකාරයෙක් වන්නේ නැහැ. ஆனால் கடவுள் ஒருபோதும் உங்களுக்கு கடனாளியாக இருக்க மாட்டார். ඇයි ඔබේ ප්‍රීතිය පමණක් නෙමෙයි. உங்கள் மகிழ்ச்சி மாத்திரமல்ல, ඔබ තුලින් 100 ගණන් 10 ගණන් මිනිස්සු සදාකාල ජීවනයත් පත් කරගන්න යනවා. உங்களுக்கு கூடாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும். තුන්වෙනි කරුණ மூன்றாவதாக දේව කැමැත්ත කිරීමට බලවත් හදිස්සියක් තියෙනවා. தேவ சித்தத்தை செய்வதற்கான பலமான அவசரம். தேவ சித்தத்தை செய்வதற்கான பலமான அவசரம். දන්නවද අපිට තියෙන කාලය අඩු වෙගෙන යනවා. எங்கள் நாட்கள் குறுகியதை ඔබ දන්නවා මම මේක හුඟක් පෙන්නලා තියෙනවා. இதை நான் உங்களுக்கு அதிகம் காண்பித்திருக்கின்றேன். ගෑස් නැහැ, ඉන්ධන නැහැ, කිරිපිටි නැහැ, කෑම නැහැ.
எங்களுக்கு கேஸ் இல்லை, அங்கே எரிபொருள் இல்லை, உணவு இல்லை, යුද්ධ තියෙනවා. யுத்தங்கள் இருக்கின்றது. අපිට අරයට බනින්න පුළුවන්, මෙයාගේ පිට ගහන්න පුළුවන්, පක්ෂවලට දාන්න පුළුවන්. මොනවා දැම්මත් අවුරුදු 2000කට ඉස්සලා දෙවියන් වහන්සේ අපිට කියලා තියෙනවා මේ වැනි වෙලාවල් එන්න යනවා කියලා. நாங்கள் மற்றவர்களை குறை கூறலாம், கட்சிகள் மேல் குற்றம் சார்த்தலாம், என்ன நடந்தாலும் 2000 வருடங்களுக்கு முன்பாக இவைகளை குறித்து ඔය சொல்லப்பட்டிருக்கிறது. විශ්වාස කරන්නේ නැත්නම් මතෙව් 24 ලියා ගන්න. ආපහු ගිහිල්ලා කියවන්න ගෙදර. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை எழுதிக் கொள்ளுங்கள், வீட்டிலே சென்று வாசியுங்கள். යුද්ධ සහ යුද්ධ ගැන කතා එනවා. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். රාජ්‍යයට විරුද්ධව නැගී සිටින්න යනවා. ராஜ்யம் ராஜ்யத்துக்கு எதிராக எழும்பும். සාගත භූමිකම්පා සිදු වෙන්න යනවා. பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் இடம்பெறும். රෝග අන්ත්‍රාදායක කාලයක් මහා විනාශයන් වෙන්න යනවා. வியாதிகளும் ஆபத்துகளும் அழிவுகளும் உண்டாகும். මොකක්ද ඔබට කියන්නේ? உங்களுக்கு என்ன சொல்லுகின்றோம்? මේවා වෙනකොට இவைகள் நடக்கும் போது මතක තියාගන්න දෙවියන් වහන්සේ මේවා ගැන කියලා ඉවරයි. ஆண்டவர் இவைகளை சொல்லிவிட்டார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் ඔබට கொள்ளுங்கள். මතක් කරන්න කැමතියි. உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ඒ කියපු දේවල් හුඟක් වෙලා තියෙනවා. இவைகள் அநேகம் நடந்து முடிந்து ඊට පස්සේ මතෙව් 24ම වෙන්න යන දේවල් කියනවා. மத்தேயு 24 இனி நடக்க போவைன்னு சொல்லப்படுகிறது. මං කියන්නම් ඔබට ආපහු මතක් කිරීමක්. ලෝකයට එක ආණ්ඩුවක් ඇති වෙන්න යනවා. உலகம் எங்கும் ஒரே அரசு உருவாக போகின்றது. එක මුදල් ඒකකයක් මුළු ලෝකයටම තියෙන්න යනවා. ஒரு பண அலகு முழு உலகத்துக்கும் கொண்டு வரப்பட போகிறது. ගැලවුම් කාර්යයක් වගේ කෙනෙක් නැගිටින්න යනවා. இரட்சகரை போல ஒருவன் எழும்ப போகின்றான். ඔහු අන්තක්‍රිස්තු. அவன் தான் அந்தி கிறிஸ்து. ඔහු බොරුකාරයෙක්. அவன் වංචාකාරයෙක්. வஞ்சகன். ඔහු බොරු සමාදානයක් ගෙන්න යනවා. பொய் சமாதானத்தை கொண்டு வருவான். ඔහු ඊශ්‍රායලයේ සහ අරාබි රටවල් අතර තියෙන ભેදය පොඩ්ඩක් ෂේප් කරන්න හදන්න යනවා. இஸ்ரவேலர்களுக்கும் அரபு ராஜ்யங்களுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனையை அவன் தீர்க்க பார்ப்பான். ඔහුට ආණ්ඩු ක්‍රමය දුන්නාම පස්සේ තමයි ඔහුගේ ඇත්ත පැත්ත පේන්න යන්නේ. அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்த பிறகுதான் உண்மையாக அவன் யார் என்பதை காண்பார்கள். ඔහු මහා පීඩාවට ලෝකය අතුල් කරන්න යනවා. மகா உபத்திரவத்துக்கு உலகத்தை உட்படுத்துவான். ඊට පස්සේ ඔහු තුන්වෙනි ලෝක මහා යුද්ධයට අපි ඔක්කොමලව ගෙනියන්න යනවා. பின்பு 3ஆம் உலக யுத்தத்துக்கு எங்களை வழி நடத்துவான். මේ ලෝකේ බොහෝ දෙනෙක් නැති වෙන්න යනවා. இந்த உலகத்தில் அநேகர் அழிந்து போக සේවන්ත போகிறார்கள். මේක තමයි ලෝකයේ අන්තිමේ. இதுதான் உலகத்தின் கடைசி காலங்கள். දේව වචනේ කියමු. මං කියන දේ අහන්න ආස නැත්නම් දෙවනි තෙසලෝනික 2 9 සහ 10. දෙවනි තෙසලෝනික 2 9 සහ 10. 2 தெசலோனிக்கேயர் 2 9 10 வசனங்கள். ඔහුගේ ඊට සාතන්ගේ ක්‍රියා කිරීමේ හැටියට බොරු වූ සියලු ආකාර ආශ්චර්ය වලින්ද ලකුණු වලින්ද පුදුම වලින්ද විනාශ වෙනවුන්ට අධර්මිෂ්ඨකමේ සියලු රැවටිලි වලින්ද යුක්ත වේ. මත් නිසාද ගැලවෙන පිණිස ඔවුහු සැබෑකමට ප්‍රේමවීම පිළි නොගත්තෝය. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ඔහු හාස්කම් කරන්න යනවා. அற்புதங்களை செய்ய போகின்றார். මේක මේ විශේෂයෙන් ඔය හාස්කම් පස්සේ දුවන අයට මං කියන්නේ. அற்புதங்களுக்கு பின்பாக ஓடுகிறவர்களுக்கு சொல்லுகின்றேன். යක්ෂයාත් හාස්කම් කරන්න යනවා. பிசாசும் அற்புதங்களை මේ செய்வான். ඔක්කොම වෙන්නේ යක්ෂ බලයෙන්. பிசாசின் வல்லமைகளினால் இவை நடக்கும். ඕකට රැවටෙන්න එපා. இவைகளுக்கு ஏமாற வேண்டாம். ඒ නිසා තමයි දෙවිදුන්ගේ සුභාරංචිය හැමතැනටම යන්න ඕනේ. தேவ நற்செய்தி இதனால் தான் எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும். සුභාරංචිය යන්න ඕනේ. நற்செய்தி செல்ல வேண்டும். ජනතා දේව සභාව අපේ ලංකාවේ තියෙන ඔය පළාත් 9ටම රයිට් ගිහිල්ලා තිනවා. අපි මොනවා හරි සේවය කරලා කවර යවලා හරි කාට හරි අත දීලා සේවයක් වෙනවා හැමතැනම. மக்கள் தேவசபை இலங்கையில் 9 மாகாணங்களிலும் ஏதாவது ஒரு வகையிலே நாம் ஊழியத்தை கொண்டு சென்றிருக்கின்றோம். ඔබ ගිහිල්ලා බලන්න අපේ සිම්ලි සගෝත් සභාවේ වුණත් හැම ප්‍රාන්තයකම ඉන්නවා ජනතා දේව සභාවේ සේවයට ආපු කෙනෙක්. நீங்கள் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையின் ஊழியர்களை பார்த்தால் மக்கள் தேவசபையை சேர்ந்தவர்கள் இலங்கை எங்கும் இருக்கின்றார்கள். මේවා නිකන් ඉබේ වෙන්නේ නැහැ. இவைகள் தற்செயலாக நடந்தவை அல்ல. මේක අපේ සභාවේ පරමාර්ථයක් නිසා. இது இந்த சபையின் ஒரு நோக்கமாக இருக்கிறது. මේ වගේ අද ඔබ දැක්ක ඒ තරුණ තරුණයන්ගේ ජීවිත පූජා කරලා තියෙන නිසා. இந்த வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்திருக்கிற අපේ තිමති සේවය අවුරුදු 50ක් තිස්සේ ඉන්න අය දිහා බලපුවහම ඔබට තේරෙයි මේවා මේ ඉබේම වෙන්නේ නැති දේවල්. 50 வருடங்கள் தீமோத்தேயு ஊழியத்தை நீங்கள் பார்த்தால் காண்பீர்கள் இவைகள் தற்செயலாக தானாக நடக்கவில்லை என்பதை. ඔබට මං ආපෝගෙන ඔබ වාඩි වෙලා ඉන්න ඔය පුටුවල කවුරු හරි ඔය පුටුවල ඉඳලා ඔවුන් ස්වාමින් වහන්සේටගේ කැමැත්තට ඔහු කිව්වේ නැත්තම්. நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த கதிரையிலே நீங்கள் அமர்ந்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று யாராவது சொல்லாமல் இருந்திருந்தால். තරුණයෙක් මේ ලංකාවේ තියෙන විශිෂ්ටම
ඔය සොෆ්ට්වෙයාර් කම්පැනි එක වැඩ කරා. ஒரு வாலிபன் இலங்கையில் அங்கே இருக்கின்ற மிக பிரபலியமான ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியிலே அவர் வேலை செய்து එක வந்தார். රැකියාවකින් තව රැකියාවකට යන්න යනකොට දෙවිදුන්ගේ කැඳවීම මතක් වුණා. දෙවියන් වහන්සේ උගක් ඉස්සර කැඳෙව්වා. அவர் இன்னொரு தொழிலுக்கு அவர் போகும்போது அவருக்கு அந்த அழைப்பு ஞாபகம் வந்தது. ඔක්කොම දාලා සේවයට ආවා. எல்லாவற்றையும் விட்டு ஊழியத்துக்கு வந்தார். අද ඊට පස්සේ ගියා නැගෙනහිර ටීමෝ දුෂ්කර ගම්මානයකට අවුරුදු 7ක් බබාලා දෙන්න එක බබෙක් ඉපදුනා එහෙ සේවය කරන්න. பின்பு அவர் கிழக்கு தீமோருக்கு அங்கு மிகவும் ஒரு கிராம பகுதியிலே அவர் ஊழியத்துக்காக தன் பிள்ளைகளோடு අද சென்றார். පාස්ටර් අශාන් ජයවික්‍රම දකුණු කොළඹ ප්‍රාදේශයේ පූජකතුමා. இன்று போதகர் அஷான் அங்கே தென் பகுதிக்கு போதகராக இருக்கின்றார். තීමොරිස් භාෂාව දන්නවා. දැන් ඉංග්‍රීසි විතර නෙමෙයි සිංහල පාස්ටර් හැටියටත් ක්‍රියා කරනවා. அவர் ஆங்கில மொழியில் மாத்திரமல்ல இப்பொழுது சிங்கள மொழியிலும் அவர் போதகராக ஊழியம் செய்கின்றார். ප්‍රසිද්ධ ගායකාවකගේ පුතෙක් ඉන්නවා. பிரபலியமான ஒரு பாடகரின் மகன் இருக்கின்றார். රෙකිත්තන් කෝල්මන් එකේ හොඳට වැඩ කරගෙන හිටියා. රැකියාවේ ඉහළට යන්න සුවිශේෂ හැකියාවක් අවස්ථාවක් තිබ්බා. அவர் ரேக்கிட்டன் கோல்மன் என்கிற நிறுவனத்திலே ஒரு உயர்ந்த பொறுப்பிலே இருந்தார். இன்னும் மேலே செல்ல அவருக்கு சந்தர்ப்பம் විවාහ இருந்தது. වෙන්න ලෑස්ති කොට திருமணமாக ஆயத்தமாகும் போது අවුරුදු 29 දී 29 வயதில் දෙවියන් වහන්සේගේ සේවයේ කැඳවීමට එන්නම් කිව්වා. தேவ ஊழியத்தின் அழைப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். බඳින්න හිටිය භාර්යාව උඩබිම බැලුවා. එයා බඳින්න ගියේ මේ රැකියාවක් කරන කෙනෙක්. දැන් සේවයට කොහොමද යන්නේ කියලා. அவரை திருமணம் முடிக்க இருந்த மனைவி பார்த்தார் என்ன இது என்று ஒரு தொழில் செய்தவர் எப்படி ஊழியத்துக்கு வருகிறார் என்று. අද සේවයට ඇවිල්ලා ඔබ දන්නවා සිංහල දෙමළ සභාවේ නමස්කාරයේ පූජකතුමා ඒ වගේම බස්නාහිර ප්‍රාදේශීය පාස්ටර් නිමේන්ද්‍ර ජේම්ස්. அவர் சிங்கள தமிழ் நமஸ்கார குழுவின் போதகராகவும் கிழக்கு பகுதிக்கு கிழக்கு பிராந்தியத்திற்கு ஆங்கில மொழியிலே போதகராக இருக்கின்றார். මොනවාද මං කියන්න හදන්නේ? அவர் பாஸ்டர் நிமேந்திர அவரை குறித்து நான் என்ன சொல்லுகின்றேன்? මොනවාද මම කියන්න හදන්නේ? என்ன சொல்ல விரும்புகின்றேன்? මං කියන්න හදන්නේ මේකයි. இதை தான் சொல்ல விரும்புகின்றேன். ඔවුන්වත් වාඩි වුණා ඔය පුටුවල අවුරුදු ගාණක්. பல வருடங்களாக இந்த கதிரையில் அமர்ந்திருந்தார்கள். ඔවුන් කැඳවීම සුළු කරේ නෑ. அழைப்பை அவர்கள் அற்பமாக எண்ணவில்லை. ඔවුන්ගේ රැකියාවට වඩා ඔවුන් දැනගත්තා කැඳවීම තමයි විශිෂ්ටයි කියලා. தொழிலை விட அழைப்பே சிறந்தது என்பதை அறிந்து கொண்டார்கள். ඒ නිසා තමයි අද අපි මේ තානේ ඉන්නේ. ஆகவேதான் நாம் இன்று இங்கு இருக்கின்றோம். කැඳවීමට ඔව් කියපු නිසා. அவர்கள் அழைப்புக்கு ஆம் என்று මම சொன்னபடியால் ඔබට කියන්න කැමතියි. உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ඔබ දෙවියන් වහන්සේගේ කැඳවීමට අහලා කීකරුුනේ නැත්නම් தேவ அழைப்புக்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் ඊළඟ පරම්පරාවට මොනවද වෙන්නේ? அடுத்த தலைமுறைக்கு என்ன நடக்கும்? අවුරුදු 28 දී 28 வயதிலே ලොකු හොඳ සමාගමක උසස් රැකියාවක් කරන්න ඊට ප්‍රස්තාව ලැබුණා අවුරුදු 28. 28 வயதிலே ஒரு நிறுவனத்திலே உயர்ந்த ஒரு பதவி அவருக்கு கிடைத்தது. ලංකාවේ මයික්‍රොසොෆ්ට් කියන කොම්පැනියේ විශේෂම දේවල් ඉස්සරහට ගෙනියන්න ඔහු ලංකාවේ නායකයෙක් හැටියට ඔහුට ඊට ප්‍රස්තාව ලැබුණා. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் இலங்கை தலைமைத்துவத்தை அவருக்கு கொடுத்தார்கள். අපි ඒ කාලේ කැඳවීමක් දුන්න අයර්ලන්තයට යන්න කණ්ඩායමකට ඔහු ඒකට කිව්ව මම දෙන්නම් කියලා අවුරුද්දක්. அவர் அந்நாட்களில் நாம் அயர்லாந்துக்கு ஒரு திருப்பணிக்காக அழைப்பை கொடுத்த போது அவர் ஒரு வருடத்தை தருவதாக கூறினார். ඒ කණ්ඩායමට යන්න හම්බුන්නේ නැහැ වීසා හම්බුන්නේ නැහැ. அதற்கு அவர்களுக்கு விசா கிடைக்காத படியினாலே செல்ல නමුත් ඊට முடியவில்லை. පස්සේ අවුරුදු 4කට පස්සේ ඔහු දෙවියන් වහන්සේට කිව්වා මට කොහෙ ගියත් කමන්නේ මම පූර්ණ කාලීනව එන්න යනවා. அதன் 4 வருடங்களுக்கு பின்பு அவர் கூறினார் நான் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நான் முழு நேரத்துக்கு வருகிறேன் என்று. ඒ පාස්ටර් නරේෂ් සත්‍යසීලන් அவர்தான் நரேஷ் சத்யசீலன். ඔහු අපේ තරුණ කණ්ඩායමේ පූජකතුමා හැටියට හිටියා. அவர் எங்கள் வாலிப போதகராக இருந்தார். අද පාස්ටර් නරේෂ් තහවුගේ පවුල මහනුවර එසෙම්බ්ලිස්ගොත් සභාවේ නායක පූජකතුමා හැටියට ක්‍රියා කරනවා පාස්ටර් චරාන් එක්ක. இன்று அவர் கண்டி திருச்சபையின் பிரதான போதகராக போதகர் செரானோடு அவர் ஊழியம் செய்து வருகின்றார். කිය පුටුවල වාඩි වෙලා හිටියේ. அவர்கள் இங்குதான் அமர்ந்திருந்தார்கள். නමුත් කැඳවීමට ඔහු කිව්වා. அவர்கள் அழைப்புக்கு ஆம் ඔක්කොම என்றார்கள். දාලා ආවා. எல்லாவற்றையும் விட்டு வந்தார்கள். තව එක්කෙනෙක් ගැන මං කියන්න. இன்னொருவரை குறித்து சொல்ல விரும்புகின்றேன். ඔහු ගුවන් නියමුවෙක් පයිලට් කෙනෙක් වෙන්න තමයි සිහිනය තිබ්බේ පොඩි කාලේ ඉඳන්. ஒரு விமானியாகும் கனவோடு அவர் இருந்தார். ඔය ඔක්කොම අතහැරලා ආපහු අවුරුදු 29ද 30ද 29 මන් දන්නේ ඇයි මේ ඔක්කොමලා 29 අවුරුදු 29 දී ඔහු කිව්වා මම ඔක්කොම අතහැරලා ශ්‍රී ලංකන් එයාර්ලයින්ස් වැඩ කිරීම ඔක්කොම අතහැරලා මම එනවා සේවයට. இவை எல்லாவற்றையும் விட்டு தான் வேலை செய்து விமான நிலையத்தை பொறுப்பை விட்டு அவர் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார். සුනාමියෙන් පස්සේ මං ඇරියා උන් ගාල්ලට. சுனாமிக்கு பின்பு நான் அவர்களை காலிக்கு அனுப்பினேன். අවුරුදු 14ක් ගාල්ල සභාවේ පූජකතුමා හැටියට ක්‍රියා කරා. 14 வருடங்கள் காலி திருச்சபையின் போதகராக අද இருந்தார். දෙවියන් වහන්සේ ඊට වඩා අඩියකට ගෙනියලා. அடுத்த மட்டத்துக்கு கடவுள் அவரை கொண்டு சென்றார். පාස්ටර් ලෝහන් බිබිලේ. போதகர் லோஹான் பிபிலே අද පාස්ටර් ලෝහන් බිබිලේ ජායල කල්වරි මධ්‍යස්ථානයේ මං හිතන්නේ මීට වඩා ලොකු බිල්ඩිමක් තියෙන සභාවක ප්‍රධාන පූජකතුමා. அங்கே ஜாயல கல்வாரி அங்கே திருச்சபையில் இதைவிட பெரிய கட்டிடம் இருக்கிற திருச்சபையில் பிரதான போதகராக இருக்கின்றார். පාස්ටර් හාන්ස් බාබට් போதகர் ஆன்ஸ் பாபட் අද ඊස්ට් ටීමෝ වල
නායක පූජකතුමා හැටියට ක්‍රියා කරනවා. ඒ රටටම ඔහු තමයි සියල්ල බලන්නේ කරන්නේ. අපේ යූත් පාස්ටර් හැටියට වැඩ කරා ඉංග්‍රීසි එකේ. அவர் இப்பொழுது ஈஸ்ட் தீமோரிலே பணியாற்றுகிறார். தலைமை போதகராக சகல காரியம் அவருடைய பொறுப்புக்காக இருக்கிறது. அவர் எமது திருச்சபையில் வாலிப போதகராக இருந்தவர். පුදුම වැඩේ කියන්නේ ඔහුත් අවුරුදු 29 දී බඳින්න ඉස්සලා දෙවිදුන්ට රෙකිතන් කෝල්මන්ට් එකේ ඔහු බ්‍රෑන්ඩ් මැනේජර් හැටියට හිටියේ. ඔහු අතහැරලා සේවයට ආවා. அவரும் 29 வயதிலே அங்கே ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருந்து அவர் ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். තේරෙනවද මං කියන දේ? உங்களுக்கு புரிகின்றதா? මේක ඊට වැදගත්. இது மிகவும் முக்கியமானது. ඊට වැදගත්. மிகவும் முக்கியமானது. තව පාස්ටර් කෙනෙක් ඉන්නවා. ඔහු එංගලන්තයට ගිහිල්ලා විශේෂ විශ්වවිද්‍යාලයක නීතිය ඉගෙන ගත්තා. இன்னொரு போதகர் அவர் இங்கிலாந்திலே ஒரு சிறந்த பல்கலைக்கழகத்தில் சட்டத்தை கற்றுக்கொண்டார். නීතිය ඉගෙන ගන්න මෙහෙට ඇවිල්ලා නීතිඥ විභාගයෙන් පාස් වෙලා ඔහුට ඉහළම මට්ටමේ රැකියාවක් හම්බුණා. ඉහළම මට්ටමේ නීති සමාගමක. அவர் இங்கு வந்து அந்த பரீட்சையில் தேறி ஒரு உயர்ந்த இடத்திலே சட்டத்துறையில் அவருக்கு ஒரு தொழில் கிடைத்தது. දෙවිදුන් කැඳෙව්වා. கடவுளுடைய அழைப்பு வந்தது. අම්මටයි තාත්තටයි ගිහිල්ලා කිව්වා බොහොම ස්තුතියි මට කරපු ඔක්කොම. හැබැයි දැන් මම දෙවියන් වහන්සේ කියපු දේ කරන්න යනවා. அவர் தன் பெற்றோருக்கு கூறினார், நீங்கள் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி, இப்பொழுது நான் தேவனுடைய விருப்பத்தை செய்ய வேண்டும். උරුට තමයි අපි කියන්නේ පාස්ටර් දිෂාන් ජූනියර් කියලා. அவர்தான் எங்களுடைய போதகர் டிசான் ஜூனியர் அவர்கள். පාස්ටර් දිෂාන් අද මේ සභාවේ තරුණ සිංහල දෙමළ සහ ඉංග්‍රීසි තුනේම තරුණ පූජකතුමා. அவர் எங்களுடைய திருச்சபையின் 3 மொழிகளிலும் வாலிப போதகராக இருக்கின்றார். මේ නිකන් ඉන්න බැරුවට නෙමෙයි ආවේ මේක. இவர்கள் ஒன்றும் இல்லாமல் வரவில்லை. ඔවුන් කීකරුණා. அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். මම ඔබට එකක් කියන්නම් කවදාකවත් මේ සභාවේ දෙවියන් වහන්සේගේ සේවය සුළු කරන්න එපා. தேவ ஊழியத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள். මේ සභාවේ සාර්ථකත්වය දේව රාජ්‍යයේ සාර්ථකත්වය දෙවියන් වහන්සේගේ කැඳවීමට ඔව් කියන අය. தேவ ராஜ்யத்தின் வெற்றி தேவ அழைப்புக்கு ஆம் என்று சொல்கிறவர்களே. ලංකාවේ මොබයිල් ෆෝන් පටන් ගත්ත අලුත එක කම්පැනියයි තිබ්බේ. இலங்கையிலே கையடக்க தொலைபேசிகள் ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு நிறுவனம் மாத்திரமே இருந்தது. ඔව් හෙඩ් ඔෆ් කස්ටමර් ඔපරේෂන්ස් හිටියේ. அவர் வாடிக்கையாளர்களை குறித்து வாடிக்கையாளர் பிரிவிலே தலைமைத்துவத்திலே அவர் இருந்தார். පාරිභෝගිකයන්ව බලා ගැනීමේ ඔහු තමයි නායකයා. வாடிக்கையாளர்களின் தேவைகளை கவனிப்பதிலே அவர் தலைமைத்துவத்தில் කුඩා இருந்தார். ළමයි දෙන්නෙක් හිටියා. 2 சிறு பிள்ளைகள் இருந்தார்கள். ඔහුගේ පඩියට තිබ්බ අංක 6කට වඩා 6ක් ලක්ෂ ගාණක් පඩි හම්බුණා. 6 இலக்கங்களை கொண்ட சம்பளம் அவருக்கு கிடைத்தது. 120ක පඩියකට ඔහු දෙවියන් වහන්සේගේ කැඳවීම අහලා ඔහු ආවා ෆුල් ටයිම් මිනිස්ට්‍රි. அவர் தனக்கு கிடைத்த வருமானத்தின் 20% கூட இல்லாத அந்த ஊழியத்துக்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். අද අපේ නැගෙනහිර පූජකතුමා පමණක් නෙමෙයි නැගෙනහිර ප්‍රාන්තයේ. இன்று அவர் எங்களுடைய அங்கே கிழக்கு பிராந்தியத்தின் மாத்திரம் அல்ல. ඔහු මුළු Assemblies of God සංවිධානයේ සභාපති හැටියට සභාවන් 500කට වඩා තියෙන Assemblies of God එකේ ඔහු තමයි සභාපති. அவர் 500க்கும் அதிகமான திருச்சபைகளை கொண்ட Assemblies of God ஸ்தாபனத்தின் தலைமை போதகராக இருக்கின்றார். ඉතින් දන්නවද ඔහුගේ නම? அவருடைய பெயர் தெரியுமா? පාස්ටර් ක්‍රිසෝ හැන්ඩි. போதகர் கிறிஸ்டோ ஹெண்டி. මම ඔබට කියනවා දෙවිදුන්ට අපි පුදුමත් පොළසන්නාදියක් දෙන්න ඕනේ. මේ ලයිස්ට්ුව යන්න පුළුවන් පාස්ටර් දර්ශන්, නිරෝෂන්, චරාන්, චාමි, මහේෂ්, සමන්ත ලිස්ට් එකම තියෙනවා. ඔක්කොම අතහැරලා සේවයට ආපු අය. இந்த பட்டியல் இன்னும் நீண்டு கொண்டு போகிறது. பலருடைய பெயர்கள் இருக்கின்றது. නමුත් ඒගොල්ලන් ගැන නෙමෙයි අද කතාව. அவர்களை குறித்து அல்ல, අද ඔබ ගැනයි. உங்களை குறித்து. ඊළඟ පරම්පරාවට මොනවාද වෙන්නේ ඔබ කීකරුනේ නැත්තම්? நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் அடுத்த தலைமுறை என்ன நடக்கும்? දෙවියන් වහන්සේ අද ඔබට කතා කරනවා. கடவுள் உங்களோடு பேசுகின்றார். ඔබෙන් අහනවා කෝයි අනාගතයේ ඉඳේරු. எங்கே எதிர்கால மேய்ப்பர்கள்? මම දන්නවා මේක දෙවිදියකට වැඩ කරනවා කියලා. සේවයට එන්න ඕන අයටත් දෙවියන් වහන්සේ කතා කරනවා. සේවයේ ඉඳලා අඩපණ පසුබට වෙන අයටත් දෙවියන් වහන්සේ අද කතා කරනවා. ஆண்டவர் 2 விதமாக பேசுகின்றார். ஊழியத்துக்கு வருகிறவர்களுக்காகவும் அவர் பேசுகின்றார். ஊழியத்தில் இருந்து அவர்கள் தொய்ந்து போனவர்களுக்கும் ஆண்டவர் தைரியப்படுத்துகின்றார். මම ඔබෙන් අහනවා අද ඔබ මොනවාද ඔබේ කැපවීම? உங்கள் அர்ப்பணிப்பு என்ன? ස්වාමිනී ඔබ වහන්සේගේ හස්තයට අපි සියලු දෙනාම භාර වෙනවා. ඒ සමගම අපි කැප වෙනවා ඔබ වහන්සේ උදෙසා යෑමට. ඔබ වහන්සේ අපට මඟ පෙන්වන්නේ කුමක්ටද? ස්වාමිනී ඔබ වහන්සේ අප කොයි දිශාවටද යොමු කරන්නේ? එයට අපි යටහත් වෙනවා. ස්වාමිනී ඔබ වහන්සේ අපව භාවිතා කරන්නට, ඔබ වහන්සේ අපව සන්නද්ධ කරන්න, අපට ඔබ වහන්සේගේ ප්‍රේමය ගෙන යන්නට උපකාර කරනු මැනව. මේ වචනය නිසා අපි ස්තුතිවන්ත වෙනවා. ඔබ වහන්සේට කැප වෙනවා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. ආමේන්. ආමේන්.
මං විශ්වාස කරනවා ඒ වචනය ඔබගේ හදවතට කාවැදුනයි කියා. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய உள்ளங்களை தொட்டது என்று. ඒ තුළින් ගමන් කරන්නට. அந்த வார்த்தைக்கூடாக கடந்து செல்லுங்கள். මේ අවස්ථාවේදී අපි දැනුම් දීම් වලට ඇහුම්කන් දෙන්නට යනවා. இந்த நேரத்தில் சில அறிவித்தல்களை நாங்கள் செவிசாய்க்க போகின்றோம். මේ බදාදා ඔබට ඔබේ තිරේ දිස්වෙන බයිබල් පාටය භාවිතා කරමින් පවුල් අල්තාරය හා සම්බන්ධ විය හැකිය. திரையிலே காண்பிக்கப்படுகின்ற வேத வசனத்தைக் கொண்டு இந்த வார குடும்ப பலிபீடத்திலே உங்களுக்கு கலந்து கொள்ள முடியும். අපගේ මහසිකුරාදා සිංහල සහ දමිල දේව මෙහය සජීවීව උදේ 8ටත් පාස්කු ඉරිදා දමිල දේව මෙහය උදෑසන 7ටත් සිංහල දේව මෙහය උදෑසන 9ටත් සජීවීව පැවැත්වෙනු ඇත. ඒ සමගම මහසිකුරාදා ඔන්ලයින් දේව මෙහය උදෑසන 9ටත් පාස්කු ඉරිදා දේව මෙහය උදෑසන 9ටත් RTV ඔස්සේ සහ Facebook ඔස්සේ සහ YouTube ඔස්සේ ඔබට ලබාගත හැකිය. வருகின்ற பெரிய வெள்ளி நேரடி ஆராதனையானது காலை 8 மணிக்கும் உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனையானது காலை 7 மணிக்கும் நடைபெறும். அத்தோடு ஆன்லைன் பெரிய வெள்ளி ஆராதனையானது காலை 9 மணிக்கும் ஆன்லைன் உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனையானது காலை 9 மணிக்கு RTV ஊடாகவும் சமூக வலைத்தளங்களினூடாகவும் ஒளிபரப்பாக இருக்கின்றது. ඔබ සියලු දෙනාව නැවතත් ලබන සතියේ මුණ ගැහිමේ බලාපොරොත්තුවෙන්. உங்கள் அனைவரையும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் என்ற எதிர்பார்ப்போடு கூட අපි ඔබගෙන් සමුගන්නවා. உங்களிடத்தில் நாங்கள் விடை பெறுகின்றோம். ඔබ සියලු දෙනාටම ජේසු පිහිටයි. உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு ஆசீர்வதிப்பாராக.